மாப்பிள்ள யாராவது மாட்டி விடணும்னா நேரா வாங்க raga.thr.fm. நான் என்ன ஒன்னு சொல்ல விரும்புறேன்னா பிரதர், சோ இந்த மாதிரி ஜோக்கா அப்படி கொஞ்சம் பேசினால எகிரக்கூடிய ஆளுங்க அந்த மாதிரி ஆளா சூஸ் பண்ணீங்க. இது ரொம்ப சாந்தமான ஆளுங்க நல்லா ரெஸ்பான்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதான் ரொம்ப சாந்தமா இருக்கு சொல்லுங்க அப்படின்னு வராங்க. அப்படியே எகிற மாதிரி ஒரு ஆளு கொடுங்க, செம்மையா இருக்கும். சோ நம்ம கிட்ட இன்னைக்கு விசாலாட்சி மாட்டிக்கிட்டாங்க. ஆனா வேணின்னு பேரை மாத்தி சொல்லிருந்தாங்க. சோ என்னதான் கதை அப்படின்றத கொஞ்சம் கேளுங்க. அவங்க கிட்ட சும்மா போன் அடிச்சு வம்பு இழுத்திருக்கோம். ஓ, இது வந்து நார்மலா நீங்க பண்ண மாட்டீங்க தானே? நான் பண்ண மாட்டேன். நான் அன்பு, ஆரோக்கியம், சாந்தம், நிம்மதி, மகிழ்ச்சி. அதெல்லாம் என்ன பாருங்க. இது ராகா. வணக்கம். ஹலோ, வணக்கம். உங்க பேர் என்ன? ஹலோ, உங்க பேர் என்ன? என் பேரா? என் பேரு வேணி. இப்ப நீங்க எங்க இருக்கீங்க? நான் எங்க இருந்தா உங்களுக்கு பிடிக்கும்? ஹலோ, நான் அழகா தானே பேசுறேன். அழகா பேசுனா அழகா பேசுங்க தெரியுமா? ஏன் இருக்கீங்க? காடியா ஓட்டுறீங்க? இல்ல, உட்கார்ந்து இருக்கேன். நீங்க யார் பேசுறது சொல்லுங்க. ஹலோ, நீங்க யார் பேசுறது சொல்லுங்க. ஹலோ, கால் பண்ணது நீங்க, ஓகேவா? அப்ப நீங்க கால் பண்ணிட்டு சொல்றீங்களா? சரி, நீங்க யார் பேசுறது? யாரு என் நம்பர்? நீங்க போன் அடிச்சு கேளுங்க. ஏன் நான் போன் அடிச்சு உங்ககிட்ட சொல்லணும்? நான் என்னோட டைம்ல நான் வேஸ்ட் பண்ண நான் விரும்பல, ஓகேவா? அப்படி என்ன நீங்க டைம் வந்து அப்படியே பெரிய இது பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன ஆராய்ச்சியா பண்றீங்க டைம் வேஸ்ட் பண்ணாம இருக்கிறதுக்கு? சும்மா தான் உட்காந்துருக்கீங்க வானத்தை பாத்துக்கிட்டே. வானத்தை பாத்துக்கிட்டு மழை வேற தூரிக்கிட்டு இருக்கீங்கிட்டே, அதான் வானத்தை பாத்துட்டு உட்காந்துருக்கோம். அது பாத்துக்கிட்டு இருக்குது. என்ன நடக்க போகுது உங்களுக்கு? ஏதாவது உருப்படியா காலையில ஏஞ்சி வேலையை செய்றீங்களா? அதை விட்டுட்டு சும்மா வெட்டியா இருக்கீங்க. என்ன கதை? நீங்க வந்து பாத்தீங்களா நாங்க வெட்டியா உட்கார்ந்து இருக்கிறத? ஏன் என்னைய கடத்திட்டு போலான்னு பாக்குறீங்களா? இவங்க பெரிய அதிரூப அழகு சுந்தரி. இவங்களை நான் வந்து கடத்திட்டு போறேன் குதிரைல வந்து. நான் நீங்க சொன்னாலும் சொல்லலனாலும் நாங்க அழகு சுந்தரி தான். அழகு சுந்தரியா நீங்க? ஆமா, நாங்க அழகு சுந்தரி தான். நான் தான் பார்த்தேன் வாட்ஸ்அப்ல முகத்தை எப்படி இருக்குன்னு. வாட்ஸ்அப்லயா? எந்த வாட்ஸ்அப்ல பாத்தீங்க என்னோட முகரிய? ஏன் பாக்கல? நான் தான் பார்த்தேன். நீங்க பேசுறது நீங்களே கால் பண்ணிட்டு இப்படிலாம் பேசாதீங்க, சரியா? உங்க அப்பா பேர் என்னது? ஏன் எங்க அப்பா பேரு நான் சொல்லணும்? உங்க அப்பாவுக்கு பேர் வைக்கிறதான கூப்பிட்டு இருக்காங்க. எங்க அப்பா பேர் சொல்லணும்னா நீங்க யாரு முதல்ல சொல்லுங்க. அப்ப நீங்க எனக்கு போன் அடிங்க. நான் ஏங்க உங்களுக்கு கால் பண்ணணும்? அப்ப உங்களை என்னை பத்தி தெரிஞ்சுக்கணும். நீங்க எனக்கு போன் அடிக்கணும். நான் கால் எல்லாம் பண்ண முடியாது. நீங்க யாரு முதல்ல? நீங்க தான் எனக்கு கால் பண்ணிருக்கீங்க. ஐயோ, உங்களுக்கு என்ன ஒன்றீங்க? நீங்க அடிச்சுட்டு இவ்வளவு தூரம் நீங்க பேசி போட்டு இப்ப கடைசியா சொல்றீங்க ஐயோ அப்படின்னு. ஐயோ, இப்படி ஒரு ஆள் நான் பார்த்ததே இல்ல வாழ்க்கையில. நானும் இப்படி ஒரு ஆளை நானும் பார்த்ததே இல்ல. நீங்க என்கிட்ட கால் பண்ணி பேசுறீங்க. நான் யார் எவருன்னே உங்களுக்கு தெரியாது. இதுல வேற சொல்றீங்க வாட்ஸ்அப்ல தான் உன்னோட முகரிய பார்த்தேன்னு. எங்க பாத்தீங்க? நீங்க யாருன்னு முதல்ல சொல்லுங்க, அப்புறம் நான் சொல்றேன். ஹலோ, நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட் ஆகலாமா? ஃப்ரெண்டாவா? நீங்க யாரு எவருன்னே தெரியாது. ஏன் 2 நாள் ஃப்ரெண்டா முதல் நாள் பேசி நல்லா பழகுவீங்க, 2வது நாள் நம்ம ஜும்பா பண்ணலாமான்னு கேட்பீங்க, 3வது நாள் என்னை எங்கேயாவது இல்லன்னா கை கால்லாம் கட்டி போட்டு உன் பேங்க்ல எவ்வளவு இருக்கு, காசு எடு, போன் இந்த இது எடு, பேங்க் கார்டு எடு, எல்லாத்தையும் கேட்பீங்க. எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை? இது ஏற்கனவே அனுபவம் இருக்கு உங்களுக்கு? உங்களை கட்டி போட்டாங்களா ஏற்கனவே? எனக்கு அனுபவம் எல்லாம் இல்ல. ஐயோ, பேசும்போதே தெரியுது. காலையிலே வேலை செய்யாம வானத்தை பாத்துக்கிட்டு சும்மா யாராவது போன் அடிச்சா அவங்க கிட்ட வெட்டியா பேசிக்கிட்டு இப்படியே சுத்திக்கிட்டு இருக்கிற ஆளு நான் என்ன கட்டிக்க நினைச்சீங்களா? எனக்கு வேணாம் சாமி. நானும் உங்ககிட்ட சொன்னா நான் உங்களை கட்டிக்கிறேன் அப்படின்னு நான் சொன்னேன். நீங்களும் போன் அடிச்சு நீங்களா கேக்குறீங்க. அதுக்கு நான் என்ன பண்றது? மீட் பண்ணலாமா? நான் மீட் எல்லாம் பண்ண முடியாது. நீங்க யாரு எவருன்னு எனக்கு தெரியல, அதனால நான் மீட் பண்றதா இல்ல. ஏன் இப்பதான் என்கிட்ட பேஸ்புக் எல்லாம் போடுறாங்க, அப்ப கூட உங்களுக்கு எல்லாம் தெரியல. யாரு உங்களுக்கு என்னோட போன் நம்பர் கொடுத்தது அதை சொல்லுங்க. உங்க பேர் மட்டும் சொல்லுங்க முத. வேணி. என் பேர் சொல்ல முடியாது. வேணி, எனக்கு இன்னொரு பேர் இருக்கு. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, என் பேர் அதில். நான் மாத்தி சொன்னேன் உங்ககிட்ட. தெரியாது உங்கள்ட்ட எப்படி உண்மை பேரை சொல்லுவாங்க, அதனாலதான் நான் சொன்னேன். இந்த வாயும் இந்த குரலையும் பார்க்கும்போது உங்க பேரு முனியம்மாவா தான் இருக்கும். முனியம்மாவா? ஓ மை காட், என்ன சொல்றீங்க நீங்க? நான் தான் அததான் சொல்றேன். இன்னொன்னு சொல்லுவேன் நானு. என்னன்னு? இது எப்படி இருக்குன்னு. ஐயோ மை காட், புரியானு என்ன சொல்றீங்க நீங்க? இப்பெல்லாம் செய்யாதீங்க, அது தெரியுமா? இது எப்படி இருக்கு? இது எப்படி இருக்கு? ஓ மை காட், இது எப்படி இருக்கு? இது எப்படி இருக்கு?
எப்படி இருக்கு? மாப்பிள்ள யாராவது மாட்டி விடணும்னா நேரா வாங்க raga.thr.fm. நான் என்ன ஒன்னு சொல்ல விரும்புறேன்னா பிரதர், சோ இந்த மாதிரி ஜோக்கா அப்படி கொஞ்சம் பேசினால எகிரக்கூடிய ஆளுங்க அந்த மாதிரி ஆளா சூஸ் பண்ணீங்க. இது ரொம்ப சாந்தமான ஆளுங்க நல்லா ரெஸ்பான்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதான் ரொம்ப சாந்தமா இருக்கு சொல்லுங்க அப்படின்னு வராங்க. அப்படியே எகிற மாதிரி ஒரு ஆளு கொடுங்க, செம்மையா இருக்கும். சோ நம்ம கிட்ட இன்னைக்கு விசாலாச்சி மாட்டிக்கிட்டாங்க. ஆனா வேணின்னு பேரை மாத்தி சொல்லிருந்தாங்க. சோ என்னதான் கதை அப்படின்றத கொஞ்சம் கேளுங்க. அவங்க கிட்ட சும்மா போன் அடிச்சு வம்பு இழுத்துருக்கோம். ஓ, இது வந்து நார்மலா நீங்க பண்ண மாட்டீங்க தானே? நான் பண்ண மாட்டேன். நான் அன்பு, ஆரோக்கியம், சாந்தம், நிம்மதி, மகிழ்ச்சி. அதெல்லாம் என்ன பாருங்க. இது ராகா. வணக்கம். ஹலோ, வணக்கம். உங்க பேர் என்ன? ஹலோ, உங்க பேர் என்ன? என் பேரா? என் பேரு வேணி. இப்ப நீங்க எங்க இருக்கீங்க? நான் எங்க இருந்தா உங்களுக்கு பிடிக்கும்? ஹலோ, நான் அழகா தானே பேசுறேன். அழகா பேசுனா அழகா பேசுங்க தெரியுமா? ஏன் இருக்கீங்க? காடியா ஓட்டுறீங்க? இல்ல, உட்கார்ந்து இருக்கேன். நீங்க யார் பேசுறது சொல்லுங்க. ஹலோ, நீங்க யார் பேசுறது சொல்லுங்க. ஹலோ, கால் பண்ணது நீங்க, ஓகேவா? அப்ப நீங்க கால் பண்ணிட்டு சொல்றீங்களா? சரி, நீங்க யார் பேசுறது? யார் என் நம்பர்? நீங்க போன் அடிச்சு கேளுங்க. ஏன் நான் போன் அடிச்சு உங்ககிட்ட சொல்லணும்? நான் என்னோட டைம்ல நான் வேஸ்ட் பண்ண நான் விரும்பல, ஓகேவா? அப்படி என்ன நீங்க டைம் வந்து அப்படியே பெரிய இது பண்ணிட்டு என்ன ஆராய்ச்சியா பண்றீங்க? டைம் வேஸ்ட் பண்ணாம இருக்கிறதுக்கு சும்மா தான் உட்காந்துருக்கீங்க மானத்தை பாத்துக்கிட்டு. வானத்தை பாத்துக்கிட்டு மழை வேற தூரிக்கிட்டு இருக்கீங்கிட்டே, அதான் வானத்தை பாத்துட்டு உட்காந்துருக்கோம். அது பாத்துக்கிட்டு இருக்குது. என்ன நடக்க போகுது உங்களுக்கு? ஏதாவது உருப்படியா காலையில ஏஞ்சி வேலையை செய்யறீங்களா? அதை விட்டுட்டு சும்மா வெட்டியா இருக்கீங்க. என்ன கதை? நீங்க வந்து பாத்தீங்களா நாங்க வெட்டியா உட்கார்ந்து இருக்கிறத? ஏன் என்னைய கடத்திட்டு போலான்னு பாக்குறீங்களா? இவங்க பெரிய அதிரூப அழகு சுந்தரி. இவங்களை நான் வந்து கடத்திட்டு போறேன் குதிரையில வந்து. நீங்க சொன்னானு சொல்லலனாலும் நாங்க அழகு சுந்தரி தான். அழகு சுந்தரியா நீங்க? ஆமா, நாங்க அழகு சுந்தரி தான். நான் தான் பார்த்தேன் வாட்ஸ்அப்ல முகத்தை எப்படி இருக்குன்னு. வாட்ஸ்அப்லயா? எந்த ஒர்க் ஷாப்ல பாத்தீங்க என்னோட முகரிய? ஏன் பாக்கல? நான் தான் பார்த்தேன். நீங்க பேசுறது நீங்களே கால் பண்ணிட்டு இப்படிலாம் பேசாதீங்க, சரியா? உங்க அப்பா பேர் என்னது? ஏன் எங்க அப்பா பேரு நான் சொல்லணும்? உங்க அப்பாவுக்கு பேர் வைக்கிறதான கூப்பிட்டு இருக்காங்க. எங்க அப்பா பேர் சொல்லணும்னா நீங்க யாரு முதல்ல சொல்லுங்க. அப்ப நீங்க எனக்கு போன் அடிங்க. நான் ஏங்க உங்களுக்கு கால் பண்ணணும்? அப்ப உங்களை என்னை பத்தி தெரிஞ்சுக்கணும். நீங்க எனக்கு போன் அடிக்கணும். நான் கால் எல்லாம் பண்ண முடியாது. நீங்க யாரு முதல்ல? நீங்க தான் எனக்கு கால் பண்ணிருக்கீங்க. ஐயோ, என்ன நீங்க நீங்க அடிச்சுட்டு இவ்வளவு தூரம் நீங்க பேசி போட்டு இப்ப கடைசியா சொல்றீங்க ஐயோ அப்படின்னு. ஐயோ, இப்படி ஒரு ஆள் நான் பார்த்ததே இல்ல வாழ்க்கையில. நானும் இப்படி ஒரு ஆளை நானும் பார்த்ததே இல்ல. நீங்க என்கிட்ட கால் பண்ணி பேசுறீங்க. நான் யார் எவருன்னே உங்களுக்கு தெரியாது. இதுல வேற சொல்றீங்க ஒர்க் ஷாப்ல தான் உன்னோட முகரிய பார்த்தேன்னு. எங்க பாத்தீங்க? நீங்க யாருன்னு முதல்ல சொல்லுங்க, அப்புறம் நான் சொல்றேன். ஹலோ, நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட் ஆகலாமா? ஃப்ரெண்டாவா? நீங்க யாரு எவருன்னே தெரியாது. ஏன் 2 நாளும் ஃப்ரெண்டா முத நாள் பேசி நல்லா பழகுவீங்க, 2வது நாள் நம்ம ஜும்போ பண்ணலாமான்னு கேட்பீங்க, 3வது நாள் என்னை எங்கேயாவது இல்லன்னா கை கால்லாம் கட்டி போட்டு உன் பேங்க்ல எவ்வளவு இருக்கு, காசு எடு, போன் இந்த இது எடு, பேங்க் கார்டு எடு, எல்லாத்தையும் கேட்பீங்க. எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை? இது ஏற்கனவே அனுபவம் இருக்கும் உங்களுக்கு? உங்களை கட்டி போட்டாங்களா ஏற்கனவே? எனக்கு அனுபவம் எல்லாம் இல்ல. ஐயோ, பேசும்போதே தெரியுது. காலையிலே வேலை செய்யாம வானத்தை பாத்துக்கிட்டு சும்மா யாராவது போன் அடிச்சா அவங்க கிட்ட வெட்டியா பேசிக்கிட்டு இப்படியே சுத்திக்கிட்டு இருக்கிற ஆளு நான் என்ன கட்டிக்க நினைச்சீங்களா? எனக்கு வேணாம் சாமி. நானும் உங்ககிட்ட சொன்னா நான் உங்களை கட்டிக்கிறேன் அப்படின்னு நான் சொன்னேன். நீங்களும் போன் அடிச்சு நீங்களா கேக்குறீங்க. அதுக்கு நான் என்ன பண்றது? மீட் பண்ணலாமா? நான் மீட் எல்லாம் பண்ண முடியாது. நீங்க யாரு எவருன்னு எனக்கு தெரியல, அதனால நான் மீட் பண்றதா இல்ல. ஏன் இப்பதான் பேஸ்புக் எல்லாம் போடுறாங்க, அப்ப கூட உங்களுக்கு எல்லாம் தெரியல. யாரு உங்களுக்கு என்னோட போன் நம்பர் கொடுத்தது அதை சொல்லுங்க. உங்க பேர் மட்டும் சொல்லுங்க. முத வேணி. என் பேர் சொல்ல முடியாது. வேணி, எனக்கு இன்னொரு
பேர் இருக்கு. ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, என் பேர் அது இல்லையே, நான் மாத்தி சொன்னேன் உங்ககிட்ட. தெரியாது உங்கள்ட்ட எப்படி உண்மை பேரை சொல்லுவாங்க, அதனாலதான் நான் சொன்னேன். இந்த வாயும் இந்த குரலையும் பார்க்கும்போது உங்க பேரு முனியம்மாவா தான் இருக்கும். முனியம்மாவா? ஓ மை காட், என்ன சொல்றீங்க நீங்க? நான் தான் அததான் சொல்றேன். இன்னொன்னு சொல்லுவேன் நானு. என்னன்னு? இது எப்படி இருக்குன்னு. ஐயோ மை காட், புதியானு என்ன சொல்றீங்க நீங்க? இப்பெல்லாம் செய்யாதீங்க, தெரியுமா? இது எப்படி இருக்கு? இது எப்படி இருக்கு? ஓ மை காட், இது எப்படி இருக்கு?